தகப்பனே, கேசட்டை கேட்கும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் இன்றைக்கு நடக்க நான் கதறுகிறேன் ஐயா. சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இடைவிடாமல் துதிக்கும் தாவீதுக்கள் தேசம் எங்கும் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவாலயத்துக்கு செய்தி கொடுக்க போயிட்டு இருக்கமா. இன்னைக்காவது வரும்போது காணிக்கையோட வாங்க, அங்கேயே விட்டுட்டு கிட்டுட்டு வந்துடாதீங்க. மம்மி, எப்ப டாடி வெளியே கிளம்பினாலும் நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கிளம்புங்க டாடி. தம்பி போலாமா? வாங்க 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 போலாம் போலாம். உனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க அப்பா மட்டும்தான் பிரசங்கத்துக்கு போயிட்டு வரும்போது வெறும் கையோட வராரு. மத்தவங்க எல்லாம் பிரசங்கத்துக்கு போயிட்டு வரும்போது காணிக்கையோட வராங்கல்ல. அப்பா அதெல்லாம் விரும்ப மாட்டாருமா. விரும்பணும், கேட்கணும். கேட்டாதான் கிடைக்கும். இல்லன்னா சாப்பாட்டுக்கு என்ன ஆண்டவரா கொடுப்பாரு? கண்டிப்பா ஆண்டவர் தருவாரு. வாமா உள்ள போலாம். பாப்போம் பாப்போம். அக்கா, அக்கா, என்ன தம்பி? வாங்கக்கா. இன்னைக்கு அண்ணன் பிரசங்கம் பண்ண போனார்ல, அங்க கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அண்ணன் வழக்கம் போல அற்புதமா சூப்பரா பேசினாரு. அப்புறம் பேசி முடிச்சிட்டு அவர் பாட்டும் போயிட்டாரா. நான் பார்த்தேன், டகால்னு கூட்டத்தோட கூட்டமா இறங்கி கலெக்ஷன் பண்ணி காணிக்கை கொண்டு வந்துட்டேன். அக்கா உள்ள எடுத்து போய் பத்திரமா வச்சுங்க அக்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு அண்ணன் அந்த அரிசி மண்டிக்கு போறாரு. எந்த அரிசி மண்டி? அதாங்க, போன வருஷம் இதே நாள் அண்ணன் அந்த அரிசி மண்டியை ஜபம் பண்ணி ஓபன் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காங்க. நாளையோட ஒரு வருஷம் முடியுது. அதனால போய் ஆசீர்வதிக்க போறாரு. வழக்கம் போல அண்ணன் எதுவும் கேட்க மாட்டாரு, சும்மா தான் வந்துருவாரு. தேங்காய் முடிக்காததான். நான் என்ன பண்றேன், இன்னைக்கே போய் நீங்க கேட்டதா ஒரு பாசுமதி மூட்டை அரிசி வாங்கி வந்துட்டுமா? ரைட்டுங்க. அப்புறம் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி நான் எங்க போய் கேட்டு வாங்கினாலும் அக்கா நீங்க கேட்டதா சொல்லி நான் வாங்குவேன். யார் வந்து கேட்டாலும் அப்படியே சொல்லுங்க, என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. முக்கியமா அண்ணங்கிட்ட நான் இந்த வேலை செய்யறத சொல்லாதீங்க. பார்த்தாக்கா? சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் அரிசி கொண்டு வர்ற வழியை பாரு. ரைட்டுக்கா. அப்புறம் அந்த அரிசி முட்டையே தலையில கொண்டு வர முடியாது, சைக்கிள்ல கொண்டு வந்தாலும் செட் ஆகாது. அத 4 வீலர் வச்சுதான் கொண்டு வரணும். அப்புறம் இந்த ஓட்டின்னு வரவன் சும்மா வர மாட்டான். காப்பி கொடு, டிஃபன் வாங்கி கொடுன்னுவான். நீங்களும் காப்பி கூட போட்டு தர மாட்டீங்க, நானும் குடிக்கணும். அதுக்கு பணம் வேணுங்கா. இப்ப என்ன பணம் தானே வேணும்? அதுக்கு தானக்கா சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தரேன். ஒரு முட்டை இல்ல 2 முட்டை அரிசியை எப்படியாவது கொண்டு வந்துரு. இரு வரேன். 2 மூட்டைங்கிறீங்க, காசை கொஞ்சம் சேர்த்து கொண்டு வாங்க. சரி சரி. எப்படியாவது இவங்க கிட்ட நிறைய பணத்தை கலக்க வேண்டியதுதான். இந்தா. சரிக்கா, நான் வரேங்க. ஏன் இப்படி ஓடுறாரு? என்னம்மா அரிசி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்ற? அப்பா பிரசங்கத்துக்கு போற இடத்துல அரிசி மூட்டை, காணிக்கை இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்றியே, அவர் கேவலப்படுத்துற மாதிரி இல்ல? உனக்கு எதுவும் தெரியாது, குடும்பம் நடத்துற எனக்கு தான் தெரியும். சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டு. எம்எல்ஏ கை வச்சிட்டீங்கல்ல, இது மட்டும் எங்க பிரதருக்கு தெரிஞ்சது நீங்க ஊர்லயே இருக்க மாட்டீங்களா? அடிக்கிறாங்கண்ணா. அண்ணா 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 என்ன போட்டு அடிச்சுட்டாங்கண்ணா இவங்க. ஏன்பா நிறுத்துங்கப்பா, ஏன்பா அவரை போட்டு அடிக்கிறீங்க? அண்ணா இவனை உங்களுக்கு தெரியுமா? ஏன்பா என்னாச்சுப்பா? அண்ணா நீங்க நேத்து அரிசி மில்லுல ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா. பின்பக்கமா இவன் ஒரு வண்டியில ஒரு மூட்டை அரிசியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். திருட்டுத்தனமா. திருட்டுத்தனமா? இவ்வளவுதானே நடந்தது. இந்த மாதிரி திருடர்கள்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கூட்டிட்டு போய் என்ன வேண்டாலும் பண்ணிக்கங்க. என்னங்க அந்த தம்பியை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க, நீங்க படுக்க தெரியாதுன்னு சொல்றீங்க? அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமாமா உனக்கு? என்ன? ஒரு மூட்டை அரிசியை திருடிட்டு வந்திருக்கான். அப்படியே இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்றது தப்பு இல்லையா? அவன் திருடிட்டு வந்திருக்கான், அவனுக்கு தெரியும்னு சொல்றியா? எனக்கு சாலமோனை தான் தெரியும், திருடன் சாலமோனை எனக்கு தெரியாது. ஏன் நாளைக்கு நீ இந்த மாதிரி காரியத்தை செஞ்சா உன்னைய கூட தெரியாதுன்னு சொல்லுவேன். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தனே, சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு கூடாகுடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தெய்வமே. இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த உயிர் பிச்சைக்காக நன்றி சுவாமி.
என் குடும்பத்தையும் என்னை சுற்றியுள்ள அனைவர்களையும் என்னுடைய சபையையும் ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி தேவனே. நீர் கொடுத்த கட்டளைப்படி உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் நற்செய்தியை பரப்புங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறீர். அந்த கட்டளை நாங்கள் செய்து வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரும் அந்த கட்டளை நிறைவேற்றுவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையுமாக இருக்கிறது. இப்பொழுதும் கர்த்தாவே, என்னுடைய மீதி உள்ள நாட்களிலே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது? சைமன், ஐயா, தேவாலயங்கள் இல்லாத இடங்களில், குடிசை பகுதிகளில் எனக்காக நீ தேவாலயம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய். நான் உன்னுடைய தேவன், உன்னுடனே இருப்பேன். நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே. எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் இல்லையோ அங்கெல்லாம் சென்று மக்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் வரும்படியாக எல்லா இடத்திலும், அது குடிசை பகுதியாக இருந்தாலும் சரி, பட்டணமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும், பூமி எங்கும், இந்தியா முழுவதும் உம்முடைய தேவாலயத்தை கட்டும் சித்தத்தை என்னால் முடிந்தவரை ஆலயங்களை கட்டி முடிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் டாடி, டாடி. என்னம்மா? என்ன டாடி, இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியல? ஒரு முக்கியமான வேலையில நான் ஈடுபட்டிருக்கேம்மா. அதை நான் செய்யறதுனால எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்லம்மா. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். நீங்க தேவாலயம் கட்டிட்டு இருக்கீங்களாமே? ஆமா, தேவாலயம் இல்லாத ஒரு குடிசை பகுதி ஏரியாவுல ஆலயத்தை கட்ட சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்காருமா. இது நல்ல விஷயம் தானேப்பா. இதெல்லாம் தெரியாம தான் அம்மா உங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஏம்மா, அம்மாவை நீ குழந்தையில இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கிற. அம்மா இந்த மாதிரி விஷயத்துல எப்போதும் தடையாத்தான் இருப்பா. இது அவளோட பழக்கம் தானம்மா. என்ன நான் தடையா இருக்கேன்? 4 பேர் 4 விதமா பேசுறாங்களேன்னு சொன்னேன். என்னம்மா, தேவாலயம் கட்டுறது நல்ல விஷயம் தானே? ஆமா, 10 வருஷமா வாடகை வீட்டுல இருக்கிறோம். நமக்கு ஒரு சின்ன வீடு கட்ட முடியல. ஆனா இவர் தேவாலயம் கட்டுறாரா? தேவாலயம். அந்த ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துக்குள்ள எவ்வளவு குடும்பங்கள் உள்ள வராங்களோ அவங்க எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டக்கூடிய வசதிகளை கர்த்தர் ஏற்பாடு செய்வார். இதுதான் தேவாலயத்தை கட்டுவதில் உள்ள ரகசியம். தெரியுமா உனக்கு? ஆமா, ஆண்டவர் வீடு கட்டி கொடுப்பாரு. அதுல நீங்க 2 பேரும் குடி போங்க. சாரி டாடி, மம்மி எப்பவுமே அப்படிதானே? எனக்கும் தெரிஞ்சதுதானமா, வழக்கமா பாக்குறதுதான். சரி வீடு, கர்த்தர் இருக்கிறார். நான் வரேன் டாடி. சரிம்மா. மம்மி, மம்மி. என்னம்மா? நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் மம்மி. டாடி கிட்ட கேட்டு வாங்கி வச்சிங்களா? எங்க, அவர் வீட்டுக்கு வந்தா தானே கேட்க முடியும். அவர் தான் வீட்டுக்கே வர்றது இல்லையே. என்ன மம்மி இப்படி சொல்றீங்க? அவர் தேவாலயம் கட்டுற வேலையில ஊரெல்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்காரு. வந்தா தானே கேட்க முடியும். போங்க மம்மி, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். சரிம்மா, அவர் வரட்டும். வந்த உடனே பணத்தை வாங்கி வச்சிடுறேன். இல்லன்னா நடுவுல போன் பண்ணாருன்னா விஷயத்த சொல்லிடுறேன். சரி, நான் போய் காஃபி குடிக்கிறேன். எப்போ வந்தாலும் டயர்டுது. ஐயோ, நாளைக்குள்ள பணம் கட்டணும்னு சொல்றாளே, என்ன பண்றது? அக்கா, அக்கா. என்னப்பா? என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வந்த விஷயத்த சொல்லு. அக்கா, இந்தாங்க பணம். என்ன பணம்? அது ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் ஆலயம் கட்டுறேன்னு சொன்னார்ல, அதனால அண்ணன் பேரை சொல்லி அங்க 4 கடையில கலெக்ஷன் பண்ண அந்த பணம் தாங்க இது. நல்ல நேரத்துல கொண்டு வந்து கொடுத்தப்பா. அவ வேற ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். அக்கா, ஆண்டவர் தன்னோட பிள்ளைகளை எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டாருக்கா. அவர் பாத்துப்பாரு, உங்களுக்கு தெரியாதா? உண்மைதான். ஆமா, 4 கடைக்கு தான் போனியா? 40 கடைக்கு போலியா? இப்போதைக்கு 4 கடை தாங்க. மத்த 40 கடையிலயும் நான் வசூல் பண்ணிட்டு வந்துடுறேன். 40 கடைக்கும் போக சொல்றீங்க, வண்டியில வேற போகணும், பாத்துக்கிடுங்க. பெட்ரோலுக்கு பைசா செலவாகும். இரு, கொண்டு வர. கடைக்காரங்கிட்ட கூட சீக்கிரமா வசூல் பண்ணிடலாம், இவங்க கிட்ட வசூல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்க. அக்கா, இந்தா. ரொம்ப சந்தோஷங்க அக்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அது ஒண்ணு இல்லக்கா, ஒண்ணு இல்ல. என்ன நடக்குதுங்க? நீங்க எதுக்கு அவருக்கு காசு கொடுத்தீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இருக்கு, வா தரேன்.
சார் சார், யாரு? இங்க பாஸ்டர் சைமன் வீடு. இதுதான். நீங்க யாரு? நான் கிராம அதிகாரி. ஓ, வணக்கம். உட்காருங்க. என்ன விஷயம் சார்? ஏமா, உங்க வீட்டுக்காரர் செய்யறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என்ன சார் செஞ்சாரு? ஏமா, ஊருக்கு மத்தியில தேவாலயம் கட்டிட்டு இருக்காரு, அதுக்கு ஏகப்பட்ட அப்செக்ஷன் இருக்கு. என்ன சார், யாரோ ஃப்ரீயா கொடுத்த இடத்துல தேவாலயம் கட்டிட்டு இருக்காரு, இதுல என்ன அப்செக்ஷன் இருக்கு? இதோ பாருமா, யாரோ குடுக்கலாம், இவரு கூட கட்டலாம், ஆனா அங்க இருக்கிறவங்க அப்செக்ஷன் பண்றாங்கல்ல. இத பத்தி அவருக்கு நான் ஏகப்பட்ட நோட்டீஸ் அனுப்பிச்சேன், எந்த பதிலும் வரல. அதான் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். இதோ பாருமா, தேவாலயம் கட்டுறத உடனடியா நிறுத்த சொல்லுங்க, இல்ல நான் போலீஸ்ல சொல்லி நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். இல்ல சார், அவர் இப்படிதான் ஏதாவது வம்பல மாட்டிக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வந்தது பக்குவமா நான் எடுத்து சொல்றேன். ஆனா தயவு செய்து நீங்க எதுவும் நடவடிக்கை எடுத்துறாதீங்க. இத பாருமா, 2 நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள அவர்கிட்ட சொல்லி தேவாலயம் கட்டுறத நிறுத்த சொல்லுங்க, இல்ல அப்புறம் என்ன சொல்லி குத்தம் இல்ல, நான் சொன்னதை செஞ்சிருவேன். சரிங்க சார். பாத்தியா உங்க அப்பா பண்ற வேலையே? நான் அன்னைக்கே சொன்னேன் ஊர் வம்பெல்லாம் வேண்டான்னு. இப்ப போலீஸ் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. நீ தாமா டேடிய குத்தம் சொல்லிட்டே இருக்க. டேடி என்ன செஞ்சாலும் கரெக்டா தான் செய்வாரு, எல்லாம் கர்த்தர் சித்தப்படி நடக்கும். நீ அப்பா புள்ள, நீ அப்படிதான் சொல்லுவ. மாட்டிட்டு முழிக்கிறது நான் தானே. வணக்கம் வணக்கம். என்ன எல்லாரும் மொத்தமா வீட்டுக்கே வந்துட்டீங்க? என்னங்க சார், ஊர்ல நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆலயம் கட்டுற விஷயத்துல இப்படி சுலவாயிட்டீங்கன்னா எப்படிங்க சார்? ஸ்லோவா? நானா? அதெல்லாம் ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. மினிஸ்டர் ரேஞ்சில பேசிட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் தேவாலயம் யாரும் கட்ட முடியாது. இல்லங்கய்யா, எல்லாரும் கிறிஸ்தவங்களா மாறிட்டா நமக்கு எங்க இருந்தியா கலெக்ஷன் வரும்? நம்ம கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும். இத பாருங்க, நம்ம சமுதாய மக்கள் இருக்கிற வரைக்கும் நாம அங்க தேவாலயம் கட்ட விட்டுருவோமா? அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒட்டு மொத்தமா போய் இடிச்சு போட்டுற மாட்டோம். நாங்க உங்களை நம்பிதான் சார் இருக்கிறோம், ஆலயம் கட்ட விட்டுறாதீங்க. இத பாருங்க, தைரியமா என்ன நம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், போயிட்டு வரோம். வரேன் சார். அம்மா, அது வந்து சொல்லு. வாங்க சார், உட்காருங்க. நான் ஒன்னும் உட்கார்றதுக்கு வரலமா. அன்னைக்கு வந்து எவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு போனேன். உங்க வீட்டுக்காரர் தேவாலயம் கட்டுறத நிறுத்தவே இல்ல. 2 நாள் டைம் கொடுத்தேன்ல, டைம் கொடுத்த நான் என்ன இழிச்சவாங்களா? சார், நான் அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்துட்டேன். அவருக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சார். அவருக்கு பட்டாதான் தெரியும். என்னம்மா இவர்கிட்ட போய் டேடிய போட்டு கொடுக்கற? இத பாருமா, உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன். எடுங்க சார், நீங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க. எங்க டேடி நம்புற கர்த்தர் அவரை காப்பாத்துவாரு. நீ வாமா போலாம். காப்பாத்துவாரு. அவர் எப்படி காப்பாத்துவாருன்னு நாங்களும் பாக்குறோம். வாங்கடா. கிட்ட வராத, கிட்ட வராத, கிட்ட வராத. ஹாய், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ஆமா, உங்க பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை தான். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகல. பாஸ்டர் சைமன் கிட்ட சொன்னா எல்லாம் கிளியர் ஆயிடும். பாஸ்டர் சைமனா? இந்த தேவாலயம் கட்டிட்டு இருக்கானே அந்த சைமனை சொல்றீங்களா? அந்த சைமன் காலில் விழுந்தா என் பொண்ணை காப்பாத்தணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது, நான் கிணத்துல கூச்சி தற்கொலை பண்ணாலும் பண்ணுவேனே தவிர அவங்கிட்ட போக மாட்டேன். போங்க. வணக்கம் சார். வணக்கங்க. என்ன சார் ஒரே கவலையா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளா என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஒன்னும் சரியாகல. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. என்னங்க ஆச்சு? படுத்த படுக்கையிலேயே கத்துறா, என்னென்னமோ பண்றா, ஒண்ணுமே புரியல. பித்து பிடிச்ச மாதிரி இருக்காளா ஐயா? ஆமாப்பா. கவலையை விடுங்க ஐயா, இங்க ஒரு பூசாரி இருக்காரு, அவரை போய் பாருங்க, எல்லாமே சுபபோகமா முடியும். அவரை கூட்டிட்டு வந்து காட்டினா என் பொண்ணு சரியாயிருவாளா? கண்டிப்பா ஐயா. சரி, நான் போய் பாக்குறேன். இங்கேதான் இருக்காரு. தேங்க்ஸ்பா. சாமி, ஏண்டா ஒண்ணு கூட போக விட மாட்டியாடா? என்னடா உனக்கு இப்ப பிரச்சனை? அதாவது சாமி, கொஞ்ச நாளா என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவளை பார்த்தவங்க எல்லாம் சாமியாரான உங்களை பார்த்தா எல்லாம் சரியாயிரும் சொன்னாங்க. அதான் நான் உங்களை பார்த்து பேசி வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தேன்.
எங்கிட்ட வந்துட்டியே, பணம் நிறைய செலவாகுமே. சாமி, எத்தனை லட்சம் செலவானாலும் சரி என் பொண்ணை குணப்படுத்துங்க. எனக்கு அது போதும் சாமி. ஆமா சாமி. சரி வா போலாம். இப்படி போலாம் சாமி. என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க சாமி. அதான். இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் அங்க வந்து நின்ன உடனே அப்படியே பயந்து சுத்தி 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 அலறி அடிச்சு ஓடும் பாரு. அப்படியே சாமி. அதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ கவலையே படாதேன்ற. அப்ப பேய் ஓடிடுமா? என்னப்பா இப்படி கேட்ட? என்ன கண்ட உடனே எத்தனை ஊர்ல எத்தனை பேய்ங்க சும்மா மிரண்டு ஓடிட்டு தெரியுமா? நீ வேணா அங்க வந்து பாரு. இதானே அந்த வீடு? ஆமாங்க. ஓம் பீம் ஜெய் காளி. இதான் பேய் பிடிச்சிருக்கிற உன் பொண்ணா? ஆமா சாமி. ஏ பேய், மரியாதையா அந்த உடம்ப விட்டுட்டு ஓடி போயிரு. யாரா நீ? என்னையா பெத்த பொண்ணு உன்ன போய் வாரா போடானுது? உங்களை தான் சாமி சொல்றேன். இது ரொம்ப ஆணவம் பிடிச்ச பேயா இருக்குது. இத நான் இப்ப எப்படி ஓட்ட போறேன் பாரு. மரியாதை வெளியே போயிரு. காளி, நீ என்ன பண்ணாலும் என்ன அனுப்ப முடியாது. உன்னை இப்ப போற பாரு நீ. என்ன அனுப்ப பாக்குற? உன்ன மாதிரி எத்தனையோ சாமியார நான் பாத்திருக்கேன். என்ன துரத்து வரியா? அப்படியாமா? சரி, அவங்க வீடு எங்க இருக்கு? இதோ இந்த வீடு தான். ஓ, இந்த வீடு தானா? அவ உனக்கு ஃப்ரெண்டாமா? ஆமாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம் அவங்க வீட்டுல இருந்து யாரும் என்னையும் கூப்பிட வரல. ஆனா நீ வந்து கூப்பிடுறியே. அவ என் ஃப்ரெண்டுங்க. நீங்க தான் அவளை எப்படியாரு காப்பாத்து. எல்லாம் கர்த்தர் பாத்துக்கு வருமா. அங்கிள், பாஸ்டர் சைமன் வந்திருக்கார். இங்கேயா? கர்த்தாவே, இந்த மக்கள் காணும்படியாக உம்முடைய அற்புதத்தை இங்கே நிகழ்த்தி காட்டும் சுவாமி. ஆமென். இங்க இருக்கும் அசுத்தாவிகள் விலகி ஓடட்டும். ஆமென். ஐயா வாங்கய்யா. ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையா. பாருங்கய்யா, என் பொண்ண எப்படி ஓடி ஆடி திரிய வேண்டிய என் பொண்ணு எப்படி இருக்குதுன்னு பாருங்கய்யா. எல்லாரும் சொல்றாங்கய்யா, நீங்க ஜெபிச்சாதான் என் பொண்ணை காப்பாத்த முடியும்னு. ஐயா, எப்படியாவது காப்பாத்துங்கய்யா என் பொண்ண. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க.